இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க தொலைச்சோன்னு ஏதாவது ஐடியா இருக்கா உனக்கு? எங்கன்னா கடைசியா மேல ரூம் பக்கத்துல நின்னு போன் பேசிட்டு இருந்தேன். அப்போ கலண்டர் வந்துருச்சா? தெரியலையே, அது ரொம்ப காஸ்ட்லியான ஒண்ணு. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏமா, எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அண்ணே இருங்க அண்ணே, நம்ம வீட்ல இருக்கா, அவ பொருள் ஒண்ணு காணோம்னா அதுக்கு நாம தானே பொறுப்பு. நம்ம போய் தேடி கொடுப்போம், வாங்க. அப்புறம் என்ன நின்றுட்டு இருக்கப்போ? ஏய் சீ, என்ன பண்ற? ஏய் யார் நீ? முதல்ல வெளிய போ. ஏய் என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க? முதல்ல வெளிய போ. தமிழ் தான் என்ன தனியா பார்க்கணும்னு வர சொல்லுச்சு சார், அதான் வந்தேன். என்ன தமிழ்? நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்டா போய் சொல்ற? ஏன் போய் சொல்ற? நான் உன்னை வர சொன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? யார் உன்னை அனுப்புனா? என்ன தமிழ், இவங்களுக்காக என்ன திட்டுற? நாம ரெண்டு பேரும் எப்படிலாம் லவ் பண்ணோம். நீ தானே இன்னைக்கு வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, பால்கனி வழியா வான்னு சொன்ன. மாட்டின உடனே மொத்தமா நடிக்கிற பத்தியா? ஜனமா சொத்தெல்லாம் மொத்தமா எழுதி வாங்கிட்டு நாம ரெண்டு பேரும் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிரலான்னு நீ தானே சொன்ன. அதெல்லாம் பொய்யா? ஏய் போய் சொல்லாத, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. மேடம் சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். தெரியாதுன்னு சொன்னா இவங்க எல்லாரும் உன்னை நம்பிடுவாங்கன்னு பாக்குறியா? சீ, இதுக்கு வேற ஏதாச்சும் தொழில் பார்க்கலாம். பணம் வேணும்னா கேளு, சிபி கிட்ட சொல்லி 5 10 தூக்கி போட சொல்றேன். அத விட்டுட்டு இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்க. சீ. சாம் தப்பா பேசாத. தப்பு பண்றவங்கள தப்பா தாண்டி பேச முடியும். அப்புறம் என்ன, மகாலட்சுமின்னு கொண்டாடவா முடியும்? என்னவோ இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. தமிழை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க. தமிழ், நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம், ஒண்ணா இருக்கோம். அதை கொச்சப்படுத்த இவங்கெல்லாம் யாரு? ஏய் இதுக்கு மேல ஏதாவது பேசுன உன்னை கொன்னுற வேண்டாம். ஏய், நீ இப்படி எல்லாம் பேசுனா உடனே நீ உத்தமை ஆயிடுவியா? அவன் போய் சொல்றானே வெயி. ஏய் யார் நீ? முதல்ல வெளிய போ. இரு, எல்லாம் கொஞ்ச நேரத்துல தெரியும். ஐயோ, என்ன நடக்குதுங்க? நான் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் எந்த பொண்ணும் தனக்கு தெரியாத ஒருத்தனை ரூமுக்குள்ள விட்டு கதவை சாத்த மாட்டா. இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி நீ தமிழோட லவரா? தமிழோட தனியா மீட் பண்ணணும்னு வர சொன்னாளா? சொல்றா, யார் நீ? நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். சொல்றா, யாரா நீ? சொல்லு. சொல்றா, யார் நீ? ஆமா, நான் தமிழோட லவர் தான். நீ உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன்டா. சொல்றா, யார் நீ? சொல்லாத. நீ எங்க இருந்து வர்ற? யாரோட அனுப்பிச்சு வச்சா? என்ன மோட்டிவ்ல நீங்க வந்த? ஓடிடுறா. இப்ப நீ மட்டும் உண்மையை சொல்லல, எங்கேயே அடி வாங்கி செத்துருவ. சொல்றா, என்ன மோட்டிவ்ல நீங்க வந்த? சொல்றா, சொல்றா, சொல்றா. ஓடிடு. யாரோட அனுப்பிச்சு வச்சா? இல்லடா. மச்சான் புறா அவன.
தெரியும்னு சொன்ன சிபி சார். அதனாலதான் நான் தமிழ், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ என்கிட்ட எதையும் ப்ரூவ் பண்ண வேணாம். இல்ல சிபி சார், ஆனா கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப பயந்துட்டேன். நீங்க சொல்றீங்க தப்பு செய்யலனா தைரியமா எதிர்த்து நில்லுன்னு. ஆனா ஒரு பொண்ணா என்னால அப்படி இருக்க முடியல சிபி சார். அங்க இருந்த அவ்வளோ பேரும் எனக்கு எதிரா நிக்கிறாங்க. அவன் என் மேல பழிய போட்டு என்னை பத்தி என்னென்னமோ சொல்றான். அதனால அவங்க கிட்ட எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல சிபி சார். நான் இல்ல, எந்த பொண்ணாலையும் இப்படி ஒரு கலங்கத்துக்கு முன்னாடி சரியா பதில் சொல்ல வராது. ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து எனக்காக பேசலனா நான் அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பேனே எனக்கு தெரியல. தப்பே செய்யாம அந்த இடத்துல ஒரு குற்றவாளி மாதிரி நின்ன. தமிழ், ப்ளீஸ் தமிழ், அழுகையை நிறுத்து. இவன் இல்ல, இந்த உலகத்துல வேற யாரு வந்து நின்னு நீ தப்புன்னு சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன் தமிழ். உனக்காக நான் நிப்பேன் தமிழ். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் தமிழ். என்ன ஒரே வருத்தம் தான், அவன் யாரோ சொல்லிதான் இங்க வந்திருக்கான். உன்னை எல்லாரும் தப்பா பேசணும் தான் அப்படி பண்ணியிருக்கான். அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அவனை யாரு அனுப்புனான்னு கண்டுபிடிக்க நான் ட்ரை பண்ணேன். ஆனா அவன் எஸ்கேப் ஆயிட்டான். எங்க போயிடுவான்? கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப என் கண்ணில் மாட்டுவான் தமிழ். அன்னைக்கு இருக்கா அவனுக்கு. தமிழ், நீ கண்ணை தொடச்சுக்கோ. தண்ணி குடிக்கிறியா? வேண்டாம் சார், தேங்க்யூ. தமிழ், நீ தேங்க்யூ சொல்ல அவசியமே இல்லை. நான் இந்த வீட்டுல இந்த மாதிரி எத்தனையோ சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எல்லா பிரச்சனையிலையும் நீ தான் முன்னாடி வந்து நின்றுருக்க. அப்பெல்லாம் நான் நன்றி சொல்லும் போது இதெல்லாம் உன் கடமைன்னு தானே சொல்லுவேன். அந்த மாதிரி தானே இதுவும்.